Hi friends, welcome to my channel. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் எப்படி தையல் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதாவது நான் எப்படி ஸ்டார்டிங்கில் தையல் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி நீங்கள் தையல் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கனாக்கா உங்களுக்கு தையல் நேராக ஸ்ட்ரைட்டாக வர்றதோ அந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தையலில் தெரிஞ்சுது அப்படின்னாக்கா நம்ம வந்து நம்பர் 1 சூப்பரான ஒரு டெய்லராக ஆகிடலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் என்ன அப்படின்னாக்கா ஒரு 3 நூல்கண்டு தேவைப்படும். எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 3 நூல்கண்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாபின் கொஞ்சம், அப்புறம் பாருங்கள் இது வந்து மிஷினுக்கு போடக்கூடிய ஊசி. அந்த மிஷின் ஊசி வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. பிகினர்ஸுங்கிறதுனால நிறையாவே தேவைப்படும். ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் எப்படின்னு தெரியாது இல்லையா, அடிக்கடி உடையும் மிதிக்க தெரியாமல் பண்ணிவிடுவோம். அதனால ஒரு இதை எக்ஸ்ட்ராவே எப்போவுமே ஒரு இது வாங்கி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு பெடல் போட தெரிஞ்சுது அப்படின்னாக்கா நமக்கு ஸ்ட்ரைட்டாக தையல் போட தெரியாது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தையல் போடுறதுக்கு எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தையல் போடுறதுக்கு. அதனால தான் இதில் என்ன அப்படிங்கிற டிப்ஸோடு சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தையல் இந்த மாதிரி வளையாமல் நேராக வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் நோட்டு தான், கோடு போட்ட நோட்டு இருக்குது இல்லையா, அதில் ஒரு பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு இந்த கோடு போட்டிருக்குல்ல, இது ஸ்ட்ரைட்லேயே நீங்கள் தையல் போட்டு ஃபஸ்ட்டில் பழகுங்க. பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன்னு. எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கில் நூல் வந்து அது என்ன சொல்கிறது, நம்ம கொஞ்சமாக விட்டுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு 2 இன்ச்சு நூல் விட்டுட்டு நீங்கள் தையலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு என் விரல் என்ன பண்ணுது, ஆள்காட்டி விரல் என்ன பண்ணுது, கட்டை விரல் என்ன வேலை பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்த தடவை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சு நூலை விட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் பெடல் போட்டு முதிக்கிறப்போ வந்து அந்த நூல் உருகாது, கட்டாகாது. நீங்கள் பாட்டுக்கு முதிச்சிட்டே இல்லைன்னா ஸ்டார்டிங்லேயே நூல் உருக ஆரம்பிக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு டிப்ஸு சொல்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட் இருக்கு இல்லையா, அந்த கோடு மேலேயே நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. ஒரு 2-3 பேப்பர் நீங்கள் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தையல் வந்து நேராக வர ஆரம்பிச்சிரும். பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த ஃபுல் பேப்பருமே போட்டு காட்டுறேன் எப்படிங்கிறத. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டோம் அப்படின்னாக்க ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நோட்டு பேப்பரில் நீங்கள் போட்டு பழகுங்க. இந்த மாதிரி நீங்கள் பழகிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஏன் ஃபஸ்ட்டு பேப்பரில் போட சொல்கிறேன் அப்படின்னாக்கா துணிங்கிறப்போ நீங்கள் பிடிச்சி பண்ணணும். உங்கள் விரல் வந்து பழகிக்க ஆரம்பிச்சிரும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நம்ம கற்றுக்குறோங்கிறத விட நம்ம விரல் வந்து பழக ஆரம்பிக்கும். அப்போ வந்து கரெக்டாக அந்த கோடு நேராக தையல் விடுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் விரலே வந்து அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேப்பரில் கற்றுக்கோங்க. கோடு போட்ட பேப்பர் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லை, ஒரு ப்ளைன் பேப்பர் இருக்குது இல்லையா, நீங்கள் ப்ளைன் பேப்பர் வந்து கடையில் 50 பைசா ₹1 தான் வருது. அது கூட நீங்கள் வாங்கிக்கிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு பென்சில் வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு அந்த கோட்டுலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்ம சொல்கிறப்ப வந்து ரொம்ப என்னடா இது பேப்பரில் போய் பழக சொல்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இதுதான் ரொம்ப ஸ்ட்ரைட் தையல் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான வழி. ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் சூப்பராகவும் ஸ்ட்ரைட் தையல் கற்றுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே ஸ்ட்ரைட் தையல் வந்துடும். பாருங்கள், இந்த இது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் தையல் எப்படிங்கிறத போட்டு காட்டுறேன். பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம தைக்கிறப்போ கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக வரும். அப்படியே இந்த மாதிரி ஒரு 2 பேப்பர் போடுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட் தையலும் வந்துடும், அந்த ஸ்பீட்னஸும் வந்துடும். பாருங்கள், நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் போட்டதுக்கும் அடுத்தடுத்து நம்ம கரெக்டாக அதிலேயே போடுறப்போ வந்து உங்கள் விரல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை பழக ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த கண்ட்ரோலை வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே தையல் வர ஆரம்பிச்சிடும், நேராக ஸ்ட்ரைட்டாகவே வந்துடும். பாருங்கள், எவ்வளோ அழகாக இந்த பேப்பரில் தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக வருது அப்படிங்கிறத. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 பேப்பர் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தையல் ஸ்ட்ரைட்டாக வர ஆரம்பிக்கும். அதாவது பிகினர்ஸு நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்குறோம் அப்படிங்கிறதுனால தப்பு இல்லை. 2 பேப்பர் இல்லை, 2-3 பேப்பர் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு, அதாவது இந்த மாதிரி
நம்ம பழகுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசுறு வருது இல்லையா, அதை கையோடு கட் பண்ணி கற்றுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பழக்கம் வரும். ரெண்டாவது நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். அந்த டபுள் சைடு டேப் இருக்கு இல்லையா, அந்த டேப்பை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இதே போல் நீங்கள் ஒட்டிக்கோங்க. அதாவது பெடல் மிஷினாக இருந்தாலும் சரி, அந்த பிளாக் கலர் மிஷினாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பவர் மிஷினாக இருந்தாலும் சரி, எந்த மிஷினாக இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பல்லு பாருங்கள், அந்த குதிரை வருது இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் இந்த பிளேட்டில் ஒரு 4 கோடு கொடுத்துருப்பாங்க. இது எல்லா மிஷின்லேயுமே இருக்கும். இந்த 4 கோடில் ஃபஸ்ட்டு கோடு வருது பார்த்திங்களா, அதை ஒட்டி ஸ்ட்ரைட்டாக தான் நான் இந்த செல்லோ டேப்பை ஒட்டியிருக்கேன். பாருங்கள், இது டபுள் சைடு டேப்பு. சிங்கிள் சைடு டேப்பு ஒட்டிக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், இது கொஞ்சம் மேடாக இருக்கும். அதனால தான் நான் இந்த டேப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டபுள் சைடு. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்டு பாருங்கள், கரெக்டாக அந்த டேப் ஓரமாகவே கரெக்டான அளவில் துணி மடங்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் இப்படி விட்டு பழகுங்க. அப்போ உங்களுக்கு தையல் இன்னும் ஸ்ட்ரைட்டாக வர ஆரம்பிக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு இப்படியே தைச்சி காட்டிகிட்ருக்கேன். கரெக்டாக அந்த டேப் ஓரத்துலேயே விட்டு வச்சிங்க அப்படின்னா பாருங்கள், தையல் எவ்வளவு ஸ்ட்ரைட்டாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் பழகிறப்ப தையல் ரொம்பவே ஸ்ட்ரைட்டாக வரும், சூப்பராக வரும், கொஞ்சம் கூட மாறவே மாறாது. பாருங்கள், இன்னொரு சைடே நான் உங்களுக்கு அடித்து காட்டுறேன். கரெக்டாக இந்த டேப் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த டேப்பும் இந்த துணியோட எண்டும் கரெக்டாக அந்த கேப்னஸ்ஸு கரெக்டாக வரணும். அப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி விட்டு பழகுங்க. இப்படியே பழகுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தையல் ஈஸியாக நேராக வர ஆரம்பிக்கும். பாருங்கள் எவ்வளோ நேராக வந்திருக்குன்னு பார்த்திங்களா. இவ்வளோ ஈஸியான வழி இருக்குதுங்க தையல் நேராக நம்ம கற்றுக்கிறதுக்கு. பார்த்திங்களா, இப்போ 2 சைடுமே நேராக வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த தச்சிருக்கோம் பார்த்திங்களா ஒயிட் நூல், அந்த நூலும் அந்த செல்லோ டேப் கார்னரில் வச்சுட்டு அதை கரெக்டாக அந்த ஒயிட் நூல் அந்த கார்னரில் வர மாதிரி வச்சு நான் உங்களுக்கு தையல் கொடுக்குறேன். பாருங்கள், இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைனும் உங்களுக்கு ரொம்பவே நேராக வருது. பாருங்கள் எவ்வளோ நேராக வந்திருக்கு பாருங்கள். ஃபுல் தையல் ரொம்ப நேராக வந்திருக்கும். இவ்வளோதாங்க தையல். ரொம்ப நேராக கற்றுக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப ஈஸியான வழியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வழியும். நம்ம பிகினர்ஸுங்கனால இந்த மாதிரி செல்லோ டேப் நீங்கள் ஒட்டிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாகவே தையல் நேராக வந்துடும். இந்த கிளாஸில் இவ்வளோதாங்க. தையல் நீங்கள் நேராக கற்றுக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.